முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செம்மலை நம்முடைய இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு திமுக அமைப்பு செயலர் RS பாரதி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சிகளோடு கலந்து ஆலோசிக்காமல் 10% வாக்குச்சாவடிகள் அதிகரித்திருக்கிறது. எப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த SIR பணியின் காரணமாக எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்கிற அந்த புள்ளி விவரம் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதுதான் நமக்கு தெரியும். தோராயமாக 85 லட்சம் பேர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு கணிப்பாக தெரிகிறது. எனவே திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் இந்த நீக்கம் குறித்து இறந்தவர்கள் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அந்த பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள், இரட்டை பதிவு நீக்கப்படுகிறது. ஒருவேளை சில அரசியல் கட்சிகளால் ஒரு விளாசத்திலே போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தால் அது நீக்கப்படுகிறது. எனவே இதில் என்ன தவறு இருக்கிறது, இதில் ஏன் குறை காண வேண்டும் என்பது எனது கேள்வி. இன்னொன்று, திரு RS பாரதி அவர்கள் யாரை கேட்டு அல்லது அரசியல் கட்சிகளை கருத்தை கேட்காமல் 10% வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உள்ளபடி அவருக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். தேர்தல் ஆணையம், குறிப்பாக மாவட்ட தேர்தல் ஆணையர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரிவித்து அவர்களுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் தான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது வாக்குச்சாவடிகளில் அதிக வாக்காளர்கள் இருந்தால் அது அந்த வாக்குப்பதிவு காலதாமதமாகிறது என்பதற்காக குறைந்தபட்சம் 1200க்கு மேல் போகக்கூடாது, 1200க்கு மேல் ஒரு பூத்திலே ஒரு வாக்குச்சாவடியிலே வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடாது என்று சொல்லி 1200 என்கிற அளவிலே அந்த வாக்காளர்களுடைய வாக்காளர்கள் பிரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த வாக்குச்சாவடி எண்ணிக்கை கூடியது. இது அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனைதான் ஆட்சேபம் தெரிவித்து அல்லது யாரை எந்த வாக்காளரை எந்த பூத்திலே இணைக்க வேண்டும், ஒருவேளை 1200 வாக்காளருக்கு மேல் இருக்கிற ஒரு வாக்குச்சாவடியிலே இருக்கிற அந்த வாக்காளர்களை எந்த வாக்குச்சாவடி செய்தால் அவர்களுக்கு வசதியாக இருக்கும், தூரம் குறையும். எனவே அதையெல்லாம் கலந்து அரசியல் பிரதிநிதிகள் கலந்துதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வாக்குச்சாவடிகளை எண்ணிக்கையை உயர்த்தினார்கள். அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு கலந்துதான் இந்த வாக்குச்சாவடிகள் உயர்வு அப்படிங்கறது செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.